ஓம் சாந்தி. முரளி தேதி 26/12/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாரிடம் பேசினாலும் பார்த்தாலும் புத்தியின் நினைவை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். கேள்வி: புது உலகத்தின் ஸ்தாபனைக்கு நிமித்தமான, அதாவது பொறுப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு பாபாவின் எந்த ஒரு வழிகாட்டுதல் கிடைத்துள்ளது? பதில்: குழந்தைகளே, உங்களுக்கு இந்த பழைய உலகத்துடனான எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. தன்னுடைய மனதை இந்த பழைய உலகத்தின் மீது ஈடுபடுத்தாதீர்கள். சோதித்துப் பாருங்கள், நாம் ஸ்ரீமத்துக்கு விரோதமாக செயல் எதுவும் செய்யாதிருக்கிறோமா? ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறோமா? பாடல்: கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இப்போது பாடலை கேட்பதற்காக எந்த ஓர் அவசியமும் கிடையாது. பாடல்களை அதிகமாக பக்தர்கள்தான் பாடுகின்றனர் மற்றும் கேட்கின்றனர். நீங்களோ கல்வி கற்கிறீர்கள். இந்த பாடல்களும் கூட குழந்தைகளுக்காகவே குறிப்பாக வெளியாகி உள்ளன. குழந்தைகள் அறிவார்கள், பாபா நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டுள்ளார். இப்போது நாம் பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தனது அன்றாட கணக்கை பார்க்க வேண்டும். சேமிப்பாகிறதா அல்லது நஷ்டமாகிறதா? நமக்குள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறதா? அந்த குறையினால் நமது அதிர்ஷ்டத்தில் நஷ்டம் ஏற்படுமானால் அதை நீக்கிவிட வேண்டும். இச்சமயம் ஒவ்வொருவரும் தனது அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதிருந்தால் நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியும். யாரோடும் பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி யோகம் அங்கே ஒருவரோடு ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளை கிடைத்துள்ளது. என்னை தவிர வேறு யாரிடமும் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். உங்களுடைய 84 பிறவிகள் இப்போது முடிவடைந்து விட்டன. இப்போது மீண்டும் நீங்கள் போய் ராஜ்யத்தில் முதல் நம்பர் எடுத்துக் கொள்ளுங்கள். ராஜ்ய பதவிக்கும் கீழே இறங்கி பிரஜையாக போய்விடக் கூடாது, அல்லது பிரஜையிலும் கீழே சென்றுவிடக் கூடாது. தன்னை சோதித்துக் கொண்டே இருங்கள். இந்த புரிதல் பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தையை, ஆசிரியரை நினைவு செய்வதன் மூலம் பயம் இருக்கும். நமக்கு ஏதாவது தண்டனை கிடைத்துவிடும் என்கின்ற மாதிரி ஆகிவிடக் கூடாது. பக்தி மார்க்கத்திலும் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் பாவ கர்மங்கள் செய்வதால் தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவோம். பெரிய பாபாவின் வழிகாட்டுதலோ இப்போதுதான் கிடைக்கிறது. அதை ஸ்ரீமத் என சொல்கின்றனர். குழந்தைகள் அறிவார்கள், ஸ்ரீமத் மூலம் நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகின்றோம். தன்னை சோதித்துப் பார்க்க வேண்டும். எங்காவது நாம் ஸ்ரீமத்திற்கு விரோதமாக எதையாவது செய்திருக்கிறோமா? எந்த விஷயம் நன்றாக இல்லையோ அதை செய்யக்கூடாது. நல்லது கெட்டதையோ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு புரிந்து கொண்டதே இல்லை. இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் பிறகு ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான கர்மம் அக்கர்மம் ஆகிவிடுகிறது. இச்சமயமோ அனைவருக்குள்ளும் 5 பூதங்கள் பிரவேசமாகி உள்ளன. இப்போது நல்லபடியாக புருஷார்த்தம் செய்து கர்மா தீர்த் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். சமயம் ஆபத்தானதாக ஆகிக் கொண்டே செல்கிறது. உலகம் கெட்டுப்போய்க் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டேதான் போகும். இந்த உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பே இல்லை என்று ஆகிவிட வேண்டும். உங்களுடைய தொடர்பு புது உலகத்தோடுதான். அது இப்போது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது.
நீங்கள் அறிவீர்கள், புது உலக ஸ்தாபனைக்கு நாம் நிமித்தம், அதாவது பொறுப்பானவர்கள். ஆகவே நோக்கம், குறிக்கோள், அதாவது லக்ஷ்மி நாராயணர் முன்னால் உள்ளது. அவர்களைப் போல் ஆக வேண்டும். எந்த ஓர் அசுர குணமும் உள்ளுக்குள் இருக்கக்கூடாது. ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருப்பதன் மூலம் முன்னேற்றம் அதிகம் ஏற்படுகிறது. காட்சிகள், அருங்காட்சியகம் முதலியவற்றை உருவாக்குகின்றனர். அநேகர் வருவார்கள். அவர்களுக்கு பாபாவின் அறிமுகம் கொடுப்போம். பிறகு அவர்களும் பாபாவை நினைவு செய்ய தொடங்குவார்கள் என புரிந்து கொண்டுள்ளனர். நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். சென்டர் திறந்து சேவையை அதிகப்படுத்த வேண்டும். இந்த ஞான ரத்தினங்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளது. பாபா தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வைக்கின்றார். மேலும் கஜானா தருகிறார். நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். புத்தியில் உள்ளது சிருஷ்டியின் முதல், இடை, கடை பற்றி அறிந்துள்ளோம். பவித்திரமாகவும் இருக்கின்றோம். மனம், சொல், செயலில் எந்த ஒரு தீய கர்மமும் இருக்கக்கூடாது. அதனை முழுமையாக சோதிக்க வேண்டியுள்ளது. பாபா வந்திருப்பதே பத்தீத்தர்களை பாவனமாக்குவதற்காக. அதற்காக யுக்திகளும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதை பற்றிய சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சென்டர் திறந்து அநேகருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். அன்போடு அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது. அதற்கு முன் புது உலகத்தின் ஸ்தாபனை மிகவும் அவசியம். ஸ்தாபனை சங்கம யுகத்தில்தான் நடைபெறுகின்றது. இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. இப்போது சங்கம யுகம். புது உலகின் ஸ்தாபனை, பழைய உலகின் விநாசம். இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள சங்கம யுகம் இது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். புது உலகின் ஸ்தாபனை ஸ்ரீமத் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாபாவை தவிர வேறு யாரும் புது உலகத்திற்காக வழிமுறை தரமாட்டார்கள். பாபாதான் வந்து குழந்தைகளாகிய உங்கள் மூலம் புது உலகின் திறப்பு விழா நடத்துகிறார். தனியாகவோ செய்ய மாட்டார். குழந்தைகள் அனைவருடைய உதவியை பெற்றுக் கொள்கிறார். அந்த மனிதர்கள் திறப்பு விழா நடத்துவதற்காக உதவி பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து கத்திரிக்கோளால் ரிப்பன் வெட்டுவார்கள். இங்கோ அந்த விஷயம் கிடையாது. இதில் பிராமண குல பூஷணர்கள், அதாவது குலத்தின் அலங்காரங்கள், நீங்கள் உதவியாளர்களாக ஆகிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் வழியை முற்றிலும் குழப்பிவிட்டுள்ளனர். பத்தீத்த உலகத்தை பாவனமாக்குவது பாபாவின் காரியமாகும். பாபாதான் புது உலகின் ஸ்தாபனை செய்கின்றார். அதற்காக ஆன்மீக ஞானம் தருகின்றார். நீங்கள் அறிவீர்கள், பாபாவிடம் புது உலகை ஸ்தாபனை செய்வதற்கான யுக்தி உள்ளது. பக்தி மார்க்கத்தில் அவரை அழைக்கின்றனர் இல்லையா? ஹே பத்தீத்த பாவனா, வாருங்கள். சிலருக்கு பூஜையும் செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றாலும் கூட இது அவர்களுக்கு தெரிவதில்லை. பத்தீத்த பாவனர் யார்? துக்கத்திலோ நினைவு செய்கின்றனர், ஹே பகவானே, ஹே ராம் என்று. ராம் என்று சொல்வது நிராகார் பகவானை தான் சொல்கின்றனர். நிராகாரைதான் உயர்ந்த பகவான் என சொல்கின்றனர். ஆனால் மனிதர்கள் அதிகமாக குழம்பி போய் உள்ளனர். பாபா வந்து குழப்பத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துள்ளார். எப்படி பனிமூட்டத்தில் மனிதர்கள் திசை தெரியாமல் குழம்பி போகின்றனர் இல்லையா? இதுவோ எல்லையற்ற விஷயம். மிகப்பெரிய காட்டுக்குள் வந்துவிட்டுள்ளனர். உங்களுக்கு கூட பாபா உணர வைத்துள்ளார் நாம் எந்த காட்டில் விழுந்து கிடந்தோம் என்பதை. இதுவும் இப்போது தெரிந்துவிட்டது. இது பழைய உலகம். இதற்கும் இப்போது கடைசி நேரம். மனிதர்களோ முற்றிலும் வழியே அறியாமல் உள்ளனர். தந்தையை அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். நீங்கள் இப்போது அழைப்பதில்லை. இப்போது குழந்தைகள் நீங்கள் டிராமாவின்
முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். அதுவும் வரிசைப்படி. யார் அறிந்துள்ளனரோ அவர்கள் மிகுந்த குஷியில் உள்ளனர். மற்றவர்களுக்கு வழி சொல்வதில் ஈடுபட்டுள்ளனர். பாபாவோ சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், பெரிய பெரிய சென்டர்களை திறந்து வையுங்கள். சித்திரங்கள் பெரிய பெரியதாக இருக்குமானால் மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்காக மேப்ஸ், அதாவது வரைபடம் அவசியம் வேண்டும். இதுவும் பள்ளிக்கூடம்தான் என்று சொல்ல வேண்டும். இங்குள்ளவை எல்லாம் அற்புதமான வரைபடங்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் படங்களிலோ எல்லைக்குட்பட்ட விஷயங்களே உள்ளன. இதுவும் பாடசாலைதான். இதில் பாபா நமக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை சொல்லி நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றார். இது மனிதனில் இருந்து தேவதை ஆவதற்கான ஈஸ்வரிய பாடசாலை ஆகும். ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்றே எழுதப்பட்டுள்ளது. இது ஆன்மீக பாடசாலை. வெறுமனே ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்றாலும் மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யூனிவர்சிட்டி என்றும் எழுத வேண்டும். இது போன்ற ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் வேறு எதுவும் கிடையாது. பாபா கார்டுகளை, அதாவது அஞ்சல் அட்டையை பார்த்தார். சில வார்த்தைகளை மறந்துவிட்டுள்ளனர். பாபா எத்தனை தடவை சொல்லி இருக்கின்றார், பிரஜாபிதா என்ற வார்த்தையை அவசியம் போட வேண்டும் என்று. பிறகும் கூட குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். எழுத்து முழுமையாக இருக்க வேண்டும். இது பெரிய ஈஸ்வரிய காலேஜ் என்று அதை பார்த்ததும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேவையில் ஈடுபட்டுள்ள குழந்தைகள் யார் நல்ல சேவாதாரியாக உள்ளார்களோ அவர்களுக்கும் மனதில் உள்ளது, நாம் இன்ன சென்டரை போய் உயர்த்த வேண்டும். கொஞ்சம் குளிர்ந்து விட்டுள்ளது, அவர்களை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் மாயை அப்படிப்பட்டது, அது அடிக்கடி தூங்க வைத்துவிடும். நான் சுய தரிசன சக்கரதாரி என்பதை மறந்து விடுகின்றனர். மாயா அதிகம் எதிர்ப்பு காட்டுகிறது. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். மாயா தலையை திருப்பி தலைகீழான பக்கம் கொண்டு சென்று விடாதபடி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயாவின் புயல்களோ அநேகருக்கு அதிகமாக வருகின்றன. சிறியவர்கள் அல்லது பெரியவர்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் உள்ளனர். பயில்வானை மாயையின் புயல் அசைக்க முடியாது. அந்த நிலைமையும் கூட வரப்போகிறது. பாபா புரிய வைக்கின்றார், சமயம் மிக மோசமாக, அதாவது ஆபத்தான நிலையில் உள்ளது. நிலைமை கெட்டுப் போய் உள்ளது. ராஜ்யங்கள் அனைத்தும் அழிந்துவிடப் போகின்றன. அனைவரையும் கீழே இறக்கி விடுவார்கள். பிறகு பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் முழு உலகத்திலும் வந்துவிடும். நீங்கள் உங்களுடைய புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்கிறீர்கள் என்றால் இங்கே ராஜ்யத்தின் பெயரே முடிந்து போகும். பஞ்சாயத்து ராஜ்யம் இருந்து கொண்டுள்ளது. எப்போது பிரஜைகளின் ராஜ்யம் ஆகிறதோ அப்போது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். சுய ராஜ்யமோ அல்லது ராம ராஜ்யமோ உண்மையில் இப்போது இல்லை. அதனால் உலகம் முழுவதும் ஒரே சண்டை சச்சரவுகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. தற்சமயமோ எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் உள்ளன. நீங்கள் அறிவீர்கள், நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வழி சொல்கிறீர்கள். பாபா சொல்கின்றார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபாவின் நினைவில் இருந்து மற்றவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். உங்களில் அனைவருமே ஆத்ம அபிமானி ஆகிவிட்டார்கள் என்பது இல்லை. ஆக வேண்டும். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், மற்றவர்களையும் செய்ய வைக்கிறீர்கள். நினைவு செய்வதன் முயற்சி செய்கிறீர்கள், பிறகு மறந்து போகிறீர்கள். இந்த முயற்சியை தான் செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்வது. குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றார்.
மிக நல்ல ஞானம் கிடைக்கிறது. முக்கியமான விஷயம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். பாபா பாவனம் ஆக்குவதற்காக வந்துள்ளார் எனும்போது மீண்டும் பத்தீத், அதாவது தூய்மையற்றவராக ஆகக்கூடாது. நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள். இதை மறக்க கூடாது. மாயை இதில்தான் விக்னத்தை ஏற்படுத்தி மறக்கடித்து விடும். நான் பாபாவை நினைவு செய்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு இரவும் பகலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவு வராதபடி அவ்வளவு பக்காவாக இருக்க வேண்டும். கண்காட்சியிலும் கூட இவர் அனைவரின் தந்தை, உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தை பதீத பாவனர், சத்கதி அளிப்பவர் ஆவார். ஸ்வர்க்கத்தை படைப்பவர் அவர்தான். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா வருவதே சங்கமத்தில்தான். பாபா தான் ராஜயோகம் கற்றுத் தருகிறார். பதீத பாவனர் ஒருவரை தவிர வேறொருவர் இருக்க முடியாது. முதலிலோ தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இப்போது ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒவ்வொரு சித்திரத்தை வைத்து புரிய வைப்பீர்களானால் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஆனால் முதலில் தந்தையின் சித்திரத்தை வைத்து புரிய வைக்க வேண்டியது முக்கியமாகும். பக்தியில் பல வகை உள்ளன. ஞானம் என்பது ஒன்றுதான். பாபா எவ்வளவு யுக்திகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். பதீத பாவனர் ஒரு தந்தைதான். பாவனமாக்குவதற்கான வழியை சொல்கின்றார். கீதையை எப்போது சொன்னார்? இதுவும் யாருக்கும் தெரியாது. துவாபர் யுகத்தில் சங்கம யுகம் என்று எதுவும் சொல்லப்படுவது இல்லை. ஒவ்வொரு யுகத்திலுமே பாபா வருவதில்லை. மனிதர்களோ முற்றிலும் குழம்பி போயிருக்கின்றனர். நாள் முழுவதும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி புரிய வைப்பது? பாபா அதற்கான வழிகாட்டுதல் தர வேண்டி உள்ளது. டேப்பில் கூட முரளியை நீங்கள் முழுமையாக கேட்க முடியும். சிலர் சொல்கின்றனர், டேப் மூலம் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், நேரில் போய் ஏன் கேட்கக்கூடாது என்று. அதனால் பாபாவிற்கு முன்னிலையில் வருகின்றனர். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய வேண்டும், வழி சொல்ல வேண்டும். கண்காட்சிக்கு வருகின்றனர். நன்றாக உள்ளது என சொல்லவும் செய்கின்றனர். பிறகு வெளியில் போனவுடன் மாயாவின் வாயு மண்டலத்தில் அனைத்தும் காணாமல் போய் விடுகிறது. சிந்தனை செய்வதில்லை. பிறகும் அவர்களை பின்தொடர்ந்து நினைவூட்ட வேண்டும். வெளியில் சென்றதும் மாயா கவர்ந்து இழுத்து விடுகிறது. வேலை தொழிலில் ஈடுபட்டு விடுகின்றனர். அதனால் மதுபனை பற்றிய மகிமையின் பாடலும் உள்ளது. நீங்கள் வெளியில் சென்று கூட புரிய வைப்பீர்கள். கீதையின் பகவான் யார்? இதற்கு முன் நீங்களும் இதுபோல் போய் தலை வணங்கி வந்தீர்கள். இப்போதோ நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள். பக்தியை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் இப்போது மனிதனில் இருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் யார் என்று வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் தான் என்று. இச்சமயம்தான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிராமண குலமும் அவசியம் வேண்டும் இல்லையா? சங்கம யுகத்தில்தான் பிராமண குலம் இருக்கும். முன்பு பிராமணர்களின் குடுமி புகழ் பெற்றதாக இருந்தது. குடுமி அல்லது பூநூலால் இவர்கள் இந்து என அறிந்து கொண்டனர். இப்போதோ அடையாளங்களும் போய்விட்டன. இப்போது நாம் பிராமணர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிராமணர் ஆன பிறகு தேவதை ஆக முடியும். பிராமணர்கள்தான் புது உலகை ஸ்தாபித்துள்ளனர். யோக பலத்தினால் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டுள்ளனர். தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். எந்த ஓர் அசுர குணமும் இருக்கக்கூடாது. உப்பு நீராக ஆகக்கூடாது. இதுவோ
யஜ்யம் அல்லவா? யஜ்யத்தினால் அனைவருக்கும் பராமரிப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. யஜ்யத்தில் பராமரிப்பவர்களான ட்ரஸ்டிகளும் உள்ளனர். யஜ்யத்தின் எஜமானன் ஷிபாபா. இந்த பிரம்மாவும் ட்ரஸ்டி ஆவார். யஜ்யத்தை பராமரிக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன வேண்டுமோ யஜ்யத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். வேறு யாரிடமாவது பெற்று அணிந்து கொள்வீர்களானால் அவர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். இதில் புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போதோ திரும்பி செல்ல வேண்டும். சமயம் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் நினைவு யாத்திரை பக்காவாக இருக்க வேண்டும். இதே புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது முன்னேற்றத்திற்காக ஆன்மீக சேவையில் முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். கிடைத்துள்ள ஞான ரத்தினங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். இரண்டாவது, தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லைதானே? நாம் அறங்காவலர் அதாவது ட்ரஸ்டியாகி இருக்கின்றோமா? எப்போதாவது உப்பு நீராக இருந்திருக்கிறோமா? புத்தியின் லைன் தெளிவாக உள்ளதா? வரதானம்: முயற்சியில் சூக்ஷ்ம சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவர் ஆகுக. முயற்சியில் சூக்ஷ்ம சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவர் ஆகுக. விளக்கம்: முயற்சியில் களைப்பு என்பது சோம்பலின் அடையாளமாகும். சோம்பலுடையவர்கள் விரைவில் களைப்படைவார்கள். ஆர்வமுடையவர்கள் களைப்பற்றவர்களாக இருப்பார்கள். யார் முயற்சியில் மனமுடைந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குதான் சோம்பல் ஏற்படுகிறது. இவ்வளவுதான் செய்ய முடியும், அதிகம் செய்ய முடியாது என்று அவர்கள் யோசிப்பார்கள். தைரியம் கிடையாது. முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த சூக்ஷ்மத்தின் சோம்பலுக்கான பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. இதற்காக சதா விழிப்புணர்வுடன் எவர் ரெடியாக மற்றும் ஆல்ரவுண்டராக இருக்க வேண்டும். ஸ்லோகன்: நேரத்தின் மதிப்பை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமியுங்கள். நேரத்தின் மதிப்பை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமியுங்கள். அவ்யக்த சமிகை: இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்கான தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். சப்தங்களை கடந்து தனது சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்து விடும்போது அனைத்து மனிதர்களின் ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு சக்திசாலி, விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதி உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒரு வினாடி கூட இந்த சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருந்தீர்கள் எனில் இதன் பிரபாவம் முழு நாளும் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தனக்குள் விசேஷமாக அமைதி சக்தியின் அனுபவம் செய்வீர்கள். இந்த ஸ்திதியை தான் கர்மாதீத் நிலை, பாப் சமான் சம்பூர்ண நிலை என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி.